இன்னும் 18 நாளில் வேட்பாளர் பட்டியலே வரப்போகுதுரா. இந்த தடவையும் தர்மனுக்கு தான் சீட்டு தரப்போறானுங்க. யாரை எப்ப போடுவானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீ சின்ன பையன், ஜாக்கிரதையாரு. தம்பி, நடக்கிறது நம்ம ஆட்சி. உங்கள் அப்பாவை கொண்டவங்களை எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். அசோக் தம்பி, இன்னிலிருந்து உங்கள் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் நீங்கள் தான். சார்ண்ணா. தம்பி, எலெக்ஷன் வருது. உங்கள் அப்பா இருந்த இடத்துலேருந்து நீங்கள் தான் வேலை செய்யணும். இந்த எலெக்ஷன்லேயும் நாம் தான் ஜெயிக்கணும். புரியுதா? ம், போயிட்டு வாங்க. அண்ணா, ஏன் சின்ன பையனுக்கு போய் இவ்வளோ பெரிய போஸ்ட்டு? அப்பா செத்துட்டாரு. ஜனங்க முன்னாடி போய் நின்னா சிம்பத்தி ஓட்டு கிடைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதும் பையனை பதவியில் வச்சுக்கலாமா இல்லை? உங்க அப்பாவை கொன்னது தர்மன் இல்ல தேவராஜா தான் இருக்கும். ஆனா அவங்கள போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. தர்மன் இந்த தொகுதியோட நிரந்தர எம்எல்ஏ. இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன்ல கூட தோத்ததில்லை. அடுத்து தேவராஜ். பணம், பவர், ரவுடிசம் எல்லாத்துலேயும் தர்மனுக்கு அடுத்து தேவராஜ் தான். கடைசியா சூர்யா, நமக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரே ஆள். நம்ம தொகுதியில் எதிர்கட்சி பிரச்சனையே இல்லை, நம்ம கட்சியில தான். சூர்யாவை போட்டுடலாம், ஆனால் தர்மன் தேவராஜை நெருங்க கூட முடியாது. எது செய்யறதா இருந்தாலும் வேட்பாளர் பட்டியல் வர்றதுக்கு முன்னாடி செய்யணும். இன்னும் 15 நாள் தான் இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்க? தம்பி, எழுந்திருங்க, நல்லா இருப்பீங்க. அப்புறம் எங்கள் அப்பா எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டார். டூ மச். எனக்கும் பணம், பவர் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் எங்கள் அப்பா அளவுக்கு இல்லை. இந்த தடவையும் தர்மனுக்கு தான் சீட் தரப்போகிறாங்க. தேவராஜா கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். தர்மன் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். ஜெயிச்சதான் ஒரு பையனுக்கு பேஸ் போட போகிறாரு. அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் தர்மனுக்கு அடுத்து நீங்கள் இல்லை, அவர் பையன்தான். நல்ல லாக் சார். எனக்கு அது வேண்டாம். தர்மனுக்கு அடுத்து தேவராஜ் இருந்தது போதும். இனி உங்களுக்கு அடுத்து நான் இருக்கணும் சார். தர்மன். தம்பி, தர்மனை முடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. பீம்ராஜ், அர்ஜுன், நாகு, சகா இந்த 4 தலையும் முடிச்சிட்டா தர்மன் ஃபினிஷ்ட். மீன் பிடிக்க தூண்டில் மட்டும் போதாது, புழுவும் வேணும். அந்த 4 பேரும் எங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாலி, தர்மன் ஆளு. இனி நம்ம ஆளு. நீங்கள் தனியாக இல்லை, ஸ்ட்ராங்காக இறங்கினா யார் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம். 12வது நாள் வேட்பாளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கும். ஏன் தம்பி, 12 நாள் இதெல்லாம் முடியுமா? முடியாதது ஒன்றே ஒன்று தான். அதை இன்னொரு தடவை சொல்கிறது. முடிச்சிரு தேவா. சின்ன பசங்க விளையாடணும்னு நினைக்கிறாங்க, விளையாண்டு போட்டோம். சார், நம்ம ஆளுங்க 4 பேரை. நம்ம ஆளுங்க 4ஓ 40ஓ அவங்க சைடில் ஒருத்தன் கூட மிஞ்சக்கூடாது. சார், இன்னைக்கு சாயங்காலம் பிரச்சாரம் இருக்கு. அண்ணே, தர்மனுக்கு தேவராஜுக்கு முட்டிக்கிச்சுண்ணே. சரி, எலெக்ஷன் நேரத்தில் இப்படி 2 பேரும். தொகுதியோட ஃபுல் கண்ட்ரோலும் நம்ம கையில் தான் இருக்கு. எவன் உயிரோட இருக்கானோ அவன் ஜெயிக்கட்டும், விட்டுடு. எந்திரிப்பா. இப்போ சூர்யாவும் நம்ம பக்கம்.
தேர்தல் நேரத்து அரசியல் கொலைகள் இன்று இரவு 10 மணி சிறப்பு கண்ணோட்டத்தில் காணத் தவறாதீர்கள். தேவராஜ், டேய், மதுரையில இருந்தோம் வேலியில இருந்தோம் ஆளுங்களை இறக்குங்கடா. 2 நாள்ல அவனை கண்ணன் துணமா வெட்டி போனண்டா. ஏன் தம்பி, தர்மா என்னை க்ளோஸ் பண்ண ஆள் சேர்க்க வெளியூர் போயிருக்கானாமே? அவன் வெளியூர் போகும்போதே தெரியல அவன் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருச்சுன்னு. அப்படியா? அப்ப அவன் எதுக்கு? சார், எம்எல்ஏ மரணம் விபத்தா கொலையா? This is an accident. சார், இது கோஷ்டி மோதல்னு சொல்றாங்களே. No more questions. அப்புறம் தேவா, இந்த தொகுதியில வர எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதும் நீங்க தான். ஜெயிச்சா மினிஸ்டர் கூட இல்ல, வெறும் எம்எல்ஏவா தான் ஆக முடியும். அதுவே நீங்க நம்ம கட்சிக்கு வந்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கலாம். வேணும்னா ராகுல் தம்பி கிட்ட பேசி பாருங்க. இல்ல இல்ல, வேண்டாம் பாலு. நான் நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அண்ணே, இந்த தடவை தேவராஜ் சீட்டு தர வேணாம். ஏன்? நேத்து தான் காங்கிரஸ் பாலுக்கும் தேவராஜுக்கு மீட்டிங் நடந்திருக்கு. வேற யார் இருக்கா? சூர்யாவா? யாருக்கு? சரி. வணக்கம் ஐயா. என்ன தேவா? இந்த முறை எனக்கு சீட்டு வேணும். தேவா, தர்மனியும் சூர்யாவையும் தூக்கிட்டினா உனக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, தப்பு கணக்கு போட்ட. ஐயா, இந்த முறை நான் என்ன மட்டும்தான் ஜெயிக்க முடியும். யார் சொன்னா? வேற யார் இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் வேட்பாளர் பட்டியல் வருது. உங்க தொகுதியில் நிக்க போறது அசோக். அசோக்? இது சரியில்லை. இதுதான் கடைசி முடிவு. அப்ப நான் கட்சியிலேருந்து விலக வேண்டி வரும். உன் விருப்பம். அண்ணா, ஏன் அசோக்கு போய்? சரி, அசோக்க போட்டுரு. இப்ப தொகுதியோட ஃபுல் கண்ட்ரோலும் அசோக் கையில தான் இருக்கு. இந்த கேங் வார்ல தர்மன் சாம்ராஜ்யம் மட்டும் இல்ல, தேவராஜ் சாம்ராஜ்யமும் சேர்ந்து சரியணும். நம்ம ஆளுங்க 4 40 அவங்க சைடில் ஒருத்தன் கூட மிஞ்சக்கூடாது. சரி, இப்ப இருக்கிற ஆளுங்களோட நான் காங்கிரஸ் கட்சியில சேரணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இப்பவே இப்பவே. இந்த சீட் சாதாரணமா வந்ததில்லை. 30 வருஷமா கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கேன்டா. எனக்கே சீட்டு இல்லைன்ட்டானுங்க. நேத்து பிறந்த பையன்டா நீ. உனக்கு சீட்டு வேணுமோ? என் பையன்றதை தவிர எம்எல்ஏ ஆகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குடா? இந்த சீட் சாதாரணமா வந்ததில்லை. ஒரு பர்சன் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ண சாலிக்கு வலிக்காம, சாலிக்கு வலிக்காம பார்த்துக்கோ. அசோக் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி உண்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழக அரசின் மக்களவை உறுப்பினராக பதவியேற்கின்றேன்.